நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது லேட் மேரேஜில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். என்னோட லட்சியத்தை நோக்கி நான் பயணிக்கலாம், அதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடைக்குது. லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஒரு டைம் கிடைக்குது. வேற கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கைக்கு உத்தரவாதம். கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கைக்கு உத்தரவாதம். ஓகே, வேற சந்தோஷமா இருக்கலாம் சார். ஏன்னா எல்லா கடமைகளும் முடிந்திருத்து. தாய் தங்கைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடமையெல்லாம் நம்ம முடிச்சு ரிலாக்ஸ் ஆனதுனால 29 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணும்போது இருக்கக்கூடிய சந்தோஷமே அளவில்லாத சந்தோஷம். ஓகே, மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும். எஸ், வேற என்ன அட்வான்டேஜ்? ஸோ ஒரே பாயிண்ட், we can extend our bachelor life. You can extend your bachelor life. இது கூட ஒரு வேலிட் பாயிண்ட் தாங்க. You can extend your bachelor life. இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறம் வந்துட்டு we can't think about our bachelor life. ஓகே, So we can. சார், எந்த ஒரு பொருளும் நாம் அதுக்காக ஏங்கி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருள் நமக்கு கிடைச்சதுன்னா அது மேலே பாசமும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம கேட்டோன்னே அந்த விஷயம் நமக்கு கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கம்மியாக இருக்கும். அதுமாரி அவங்க வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க காலேஜ் முடித்தோடனே அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிடுது, திருமணம் ஆகிடுது. நாங்கள் அதுக்காக ஏங்குறோம், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். 30 வயசு வரைக்கும் காத்திருந்து நமக்கு திருமணம் ஆகாதான்னு ஒரு வழியாக எனக்கு திருமணம் ஆகும்போது அது மேலே காதலும் பாசமும் ஜாஸ்தியாக இருக்கும். பிரச்சனை ஒரு ப்ரீஷியஸ்னஸ் வந்துடுது. எஸ், ஓகே, எஸ், ஒரு ப்ரீஷியஸ்னஸ் வருது. எஸ், வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் லேட் மேரேஜ்? ஒரு சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது. சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 22 வரைக்கும் நான் என்னதான் நான் முடிவு எடுக்க முடிஞ்சாலும் எனக்கு ஒரு பேரண்டியல் கைடன்ஸ் இருக்கு. நான் ஒன்ஸ் அந்த 22-23க்கு அப்புறம் தான் நான் அப்பார்ட் ஃப்ரம் என் பேரண்ட்ஸை விட்டு தனியாக போய் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு பிரச்சனையை ஃபீல் பண்ணுறேன். எனக்கு 50,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சா கூட அந்த வேலையில் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்ளம் வரலாம். அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த வேலையை என்னால் எப்படி அந்த ப்ராப்ளத்தை ஃபேக்கஸ் பண்ணிட்டு நான் அடுத்த வரேன். ஏன்னா செட்டில்டு சொன்னால் 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கிறது செட்டில் கிடையாது. அந்த 50,000 ரூபா வேலை நாளைக்கு போயிடுச்சு, நாளைக்கு ரிசெஷன் வந்து இல்லை அப்படின்னா நான் செட்டில் இல்லையா? ஸோ எனக்கான ஸ்பேஸ் மொத்தம் அதோட அது கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது. ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட். இது சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக வெளியே வந்து வாழ்க்கையை சுயமாக புரிந்து கொள்வதற்கான அறிவை தேடுவதற்கு அந்த இடைப்பட்ட காலம் பயன்படுது. பியூட்டிஃபுல்லான பாயிண்ட், சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். இப்போ ரொம்ப உண்மையை பேசுவோம். நீங்களே சொல்லுங்க, லேட் மேரேஜினுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்க தண்ணிக்கு முடி கொட்டி போகும். ஓகே, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், தலை முடி பாதி போயிடும், வயசானவங்க சொல்லுவாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எஸ், சார்ட்ட கொடுங்க, கீழே சார்ட்ட கொடுங்க. நிஜமாக ஒரு பர்சனலாகவே நம்ம என்ஜாய்மெண்ட்டை இழக்கிறோம். அது எல்லா விஷயத்துமே சரி. வந்து பொருளாதார ஒரு என்ன எப்படி சொல்கிறதுனா டைரெக்டாகவே எல்லாத்தையுமே தள்ளி கிடைக்கிற மாதிரி இருக்கும். சுகம், செக்ஷுவல் எல்லாமே லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். 30 தான் அச்சீவ் பண்ணுறேன், அதுக்காக வெயிட் பண்ணிக்கலாம்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டுவிடுவோம் நான். ஓகே, நமக்கு 50 வயசு ஆகிறதுக்கும் எல்லாத்தையும் பையனுக்கு 26 வயசு ஆயிடும். அது ஒரு அட்வான்டேஜ். இதில் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எங்கள்கிட்ட. ஓகே, ஆமாம். ஓ, லேட் ஆகிடும். அதாவது நீங்கள் 60 வயசு ஆகிறப்ப நான் வந்து ஒரு 32-33 பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் சில பேர் 40 வயசில் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் எல்கேஜி யூகேஜி போயிட்டு இருக்குது குழந்தைங்க. அது எத்தனை வயசுக்கு வந்து அதுக்குள்ளாட்டி இவர்கிட்ட 70 வயசு ஒரு சின்ன பயம் வந்துடும். ஒரு பயம் வந்துடும், நடுக்கம் போய் வர ஆரம்பிச்சிட்டு அவர்கள். உங்கள் சைடுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? லேட் மேரேஜுடைய டிஸ்அட்வான்டேஜ். ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சொசைட்டி வில் லுக் அட் யூ டிஃப்ரெண்ட்லி. எதுக்காக இந்த லேட்டாக கல்யாணம் ஆகுது, கேரக்டர் ஏதாவது கொஸ்டினபிள் இருக்கா? ஸோ தே வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேட்டிங், தே வில் ஸ்டார்ட் questioning or finding out from others. ஒரு ஐ இருந்துட்டே இருக்கும் நம்ம மேல. They will have a question mark. ஓகே, நோய்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாம் வந்து 30 வயசு மேலே சுகர் வருது. 40 வயசில் வந்து அந்த காலேஜ் வந்துட்டு அந்த கண்ணு மங்கி போகிறது வருது. 30 இயர்ஸ்லாம் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ்? முடி கொட்டு போகுது. முடி கொட்டு. ஓகே, பக்கத்தில் இளமை நஷ்டம். இளமை நஷ்டம் பெரிய வார்த்தை. ரைஸ், இளமை நஷ்டம். அவங்க சின்ன வயசாக இருந்ததுனால அவங்கள நான் சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு எனக்கு ஒரு 25 வயசில் நான் ஒரு பெண்ணை மணந்திருந்தால் எனக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அவங்கள ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட்டில் பண்ணதுனால அவங்கள நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சார், நம்மளோட சின்னவங்களுக்கு கல்யாணத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஏஜ் பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மை வரும் சார். நம்மளுக்கு கல்யாணம் ஆகலையே, நம்மளை சொசைட்டியில் பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் லிமிட்டை காமிச்சே பேசுவாங்க. என்னப்பா கல்யாணம் ஆச்சு, இன்னும் பண்ணிக்கலையா, எதனா பிரச்சனையா? ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியாது. ஆனால் எல்லாருக்கிட்ட எல்லா விஷயம் சொல்ல முடியாது. ஆனால் ஃபிசிக்காக போனால் கண்டிப்பாக சின்ன வயசு பையன் கல்யாணம் தான் போவாங்க.
அந்த இதில் போகும்போது கரெக்டாக கேள்வி கேட்பாங்க, ஏன்ப்பா கல்யாணம் ஆகலையா நம்மளோட அப்படின்னு சின்ன வயசு பையன் கல்யாணத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கூச்சம் வந்துரும் ஆமாம் இல்ல? சார், யா தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக வளரும் எஸ் இஃப் ஐ எம் 45 இயர்ஸ் ஸ்டில் ஐ எம் நாட் மேரிட். இப்போ நான் சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஸோ நானும் மற்றவங்க மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்குமே தவிர நாட் ஹாப்பி. ஓகே why ஐ ஹேவ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இன் மை ஃபேமிலி. ஓகே ஸ்டில் ஸ்டில் ஓகே ஸோ Another ஏதோ 2 years. சம்பிரதாயத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஃபீல் தான் இருக்குங்கிறீங்க. எஸ் வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? சார் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா நம்ம போய் நிற்கும்போது அம்மாவா பாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துடும். ஓ அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு என்னடா இது எல்லாரும் அம்மாவும் இளமையாக இருக்காங்க, அப்பா அம்மாலாம் நம்ம அப்பா அம்மா ஆயா தாத்தாவா அப்படிங்கிற ஒரு இது வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்பா அம்மான்னு சொல்கிறது கூட கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டு. பட் யூ லுக் அன் யங் மதர் ஒன்லி. இல்லை ஜென்ரலாக கொஞ்சம் சொல்கிறேன். ஜென்ரலா பட் அந்த அந்த கிண்டர் கார்டன் லெவல் ஸ்கூல்ஸ் குட்டி பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸுக்கு போகிறப்ப அங்கே இருக்க முதல்ல ரொம்ப யங்காக இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க மாதிரி தெரியும். எஸ் ஓகே ரொம்ப ஜென்யூனாக அவங்க பேசுனாங்க. இப்போ நீங்களும் சொல்லலாம். ஏர்லி மேரேஜோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு டிவோர்ஸ். டிவோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. பேஸ்ட் ஆன் த பர்சனாலிட்டி, பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்டைல், பேஸ்ட் ஆன் த ஒர்க்கிங் கல்ச்சர். அந்த வந்துட்டு அந்த 25 to 26 அந்த டைமில் வந்துட்டு த டிவோர்ஸ் ரேட் இஸ் ஹியூஜ். அந்த தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நிறைய கம்பாரிசன் இருக்கும், புரிதல் கம்மியாகவே இருக்கும். புரிதல் கம்மியாக கம்மியாக இருக்கும். எஸ் வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ்? அவங்களுக்கு சமைக்க தெரியாது. ஆ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நிறைய கற்றுட்டு இருக்க மாட்டாங்க. ஆ ஆ ஆ இதோ லேடிஸை பொறுத்த வரைக்கும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா ஓகே இருக்கும். அவங்களுக்கு சரியாக சமைக்க தெரியலனாலும் கோவப்படாமல் அதை ஒத்துக்கத்த முடியாது இந்த சைடு. எஸ் எஸ் யங் ஏஜ்ல கல்யாணம் பண்றதுல இருக்கக்கூடிய எங்கேஜ்ல படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அம்மா அப்பா இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம சைட்ல இருந்து பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ண முடியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போன அப்புறம் பண்ணணும்னாலும் அதை நினைச்சாலும் பண்ண முடியாது, கஷ்டம். அந்த மாதிரி லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். சின்ன வயசுலேயே அந்த ஃபேமிலியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலையில் வர மாதிரி இருக்கும். ஓகே ஒரு விஷயம் சொல்லலாம். பிள்ளைய வளர்க்கணும் அப்பாவாயிரும். ஓகே அது மட்டும் அதான் ஃபினான்ஷியலும் ரொம்ப நம்மளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். பிஃபோர் மேரேஜ்னால் நம்ம என்னென்ன செலவு பண்ணலாம், ஒரு அமௌண்ட் வீட்டில் கொடுத்தா போதும். பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்துடாகணும். ஓகே மேற்கொண்டு படிக்கணும், இன்னும் சிறந்த வேலைக்கு போகணுன்னு 2 பேருமே நினைக்கும் போது குழந்தை வளர்ப்பு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகே கெரியரில் டெவலப் ஆக வேண்டிய டயத்தில் இது சில நேரத்தில் ஒரு பேர்டன் மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வேற பெண்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் சார். பெண்ணுடைய ஆரோக்கியம் பாதிக்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டா ஓகே அவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால குடும்பமும் இது பாதிப்பு ஏற்பட கொஞ்சம் புதிய விஷயம் இங்கே பேசுனதுலே, ஆனால் ஓரளவு உண்மையான விஷயமும் கூட. எஸ் தென் அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா வீட்டு மேலே ஓவர் பாசம் அந்த வயசில் இருக்குது, சின்ன வயசில். எனிஹாவ் லேட் மேரேஜில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் எதையெல்லாம் ஏர்லி மேரேஜோட அட்வான்டேஜ்னு நீங்கள் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நீங்களே இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்கீங்க. சேம் வைஸ் வர்ஸா எதுவெல்லாம் அட்வான்டேஜ் நீங்கள் முன்னால் கோட் பண்ணீங்களோ அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் கோட் பண்ணீங்க. அப்போது ரெண்டுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது.